ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு டப்பாவில் இந்த ஒரே ஒரு 5 ரூபாய் மட்டும் ஒழிச்சு வைங்க. 3 மாதத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். பிறகு யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த பரிகாரத்தை விடவே மாட்டீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எளிமையாக எல்லாருமே செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் அடைச்சிட்டு வீட்டில் பணத்தை பல வழிகளில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பரம ஏழையையும் பணக்காரனாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான். எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை, விளக்கேற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிகார பூஜை அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனாலும் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களால் பணத்தை ஈர்க்க முடியும். அந்த பணவசியத்தை நீங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சி நல்ல சம்பளம் கிடைக்குங்க. அப்படி எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கடுகுங்க. அதாவது நீங்கள் இப்போது ஒரு டப்பாவில் தான் வைக்க போகிறீங்க. அந்த டப்பாவோட அளவை பொறுத்து நீங்கள் 100 கிராம் வாங்கலாம், 150 கிராம் வாங்கலாம், 200 கிராம் வாங்கலாம். அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அந்த டப்பாவோட அளவை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு மட்டும்தான் வாங்க போகிறீங்க, சரிங்களா? ஒரு சின்ன டப்பா ஒன்று எடுத்துங்க. அது பிளாஸ்டிக் டப்பா இல்லை எவர் சில்வர் டப்பா அப்படின்னு எது வேணால் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க, சரிங்களா? அது எந்த டப்பாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கடுகு தான் போடணும். கடுகுக்கு உள்ளே செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களில் முதல் முறையாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை எந்த ஒரு 2 நாளில் எந்த நாளாக கூட இருக்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்க வேண்டும், சரிங்களா? பரிகாரத்தை ஆரம்பிக்கிற நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இருந்தாலும் காலையில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் காலை 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த நாணயத்தை புதைத்து வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம், சரிங்களா? சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த 2 நாட்களில் 5 ரூபாய் நாணயத்தை இந்த கடின உள்ளே புதைத்து வைக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். முடிந்தவர்கள் காலை 6 to 7 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த நேரத்தில் வேணாலும் இந்த 5 ரூபாயை இந்த கடுகு டப்பாக்குள் போட்டு வைக்கலாம். ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டப்பாவை திறந்து பார்த்தா யாரோட கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் இருக்கிறது தெரியவே கூடாது. வெறும் கடுகு மட்டும்தான் தெரியணும், சரிங்களா? அதே போல் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களோட சொந்தக்காரங்க உறவினர்களும் யார்கிட்டையும் நண்பர்களுக்கிட்ட கூட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. இந்த மாதிரி சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகத்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், சரிங்களா? இப்போ சொன்ன 2 ரகசியமும் இந்த பரிகாரத்தை ரொம்ப முக்கியம். ஒன்று பார்த்தீங்கன்னா டப்பாவை திறந்து பார்த்தா யாரோட கண்ணுக்கும் காசு தெரியக்கூடாது. இன்னொன்று, இந்த பரிகாரத்தை செய்கிறீங்கன்னா உங்களோட சொந்தக்காரங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரகசியமாக பார்த்து கொள்ள வேண்டும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாரத்துக்கு 2 நாள், அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. ஸோ செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சேர்த்திங்கன்னா 2 நாளைக்கு 2 × 5 10 ரூபா சேரும். இதே போல் மொத்தம் 4 வாரம் சேர்த்திங்கன்னா 40 ரூபா சேர்ந்துருக்கும். அதாவது 8 5 ரூபாய் நாணயங்கள் சேர்ந்துருக்கும். ஒரு மாதம் முடிஞ்சிடும். என்ன பண்ணீங்கன்னா அந்த கடுகு டப்பாக்குள்ளே இருக்க அந்த 8 நாணயங்களை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா தான தர்ம காரியத்திற்கு செலவு செய்ய வேண்டும். மொத்தமாக 40 ரூபாய் இருக்குங்க. அதில் இந்த 40 ரூபாயை நீங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்காக நீங்கள் அன்னதானமாக வாங்கி கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு 8 பேருக்கு 5 ரூபாயை எங்கள் தானமாக கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த காசு நீங்கள் தானமாக செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் தானமாக இந்த கடுகு டப்பாக்குள்ள போட்டு வச்சு இந்த காசை செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வீட்டில் 5 மடங்கு வேகத்தில் பணம் சேர துவங்கும். ஏன்னா கடுகுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அந்த டப்பாவில் பணத்தை போட்டு வைத்தால் பணத்தை ஈர்த்து கொண்டு உங்ககிட்ட சேர்க்கும்.
அதே போல் பணத்தை நீங்கள் தானமாக செய்யும்போது அதற்கான பலனும் பல மடங்காக உங்கள்கிட்ட வந்து சேருங்க. இதுதான் இந்த பரிகாரத்தோட சூட்சமம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் தானம் செய்யக்கூடிய வேலையை வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாது. சரிங்களா? காசு எடுத்துகிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளி இல்லாத மற்ற நாட்கள் தான் நீங்கள் இந்த காசை வச்சு நீங்கள் தானம் செய்யணும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும் பழைய கடுகு எல்லாத்தையும் தண்ணியில் கொட்டிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே செடி கொடிகள் முள் புதர் இருக்கும் இடமாக பார்த்து கொட்டி விடுங்கள். அது யாருடைய காலிலும் படக்கூடாது. சரிங்களா? இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. 3 மாசத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் தான் இந்த கடுகு டப்பாவில் வந்து 5 ரூபாய் மறைத்து வைக்கக்கூடிய இந்த பரிகாரம். இது போக இன்னொரு பரிகாரம் இருக்குங்க இந்த கடுகு டப்பாவில். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் வந்து வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் 5 ரூபாயெல்லாம் வச்சுன்னு இருக்க முடியாதுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் கடுகு டப்பாவில் மறைத்து வைத்து விடுங்கள். அதே போல் தான் ஒரு கடுகு டப்பா வாங்கிக்கோங்க. 100 கிராமோ 150 கிராமோ நீங்கள் எந்த அளவுக்கு டப்பா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கடுகு வாங்கிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு தேவையான அளவு எடுத்துங்க, 5 ரூபாய் நாணயம் 1 வேணும், ஏலக்காய் 3 வேணும், லவங்கப்பட்டை 1 வேணும், சின்னதாக இருந்தாலும் ஓகே தான் பட்டை, பச்சை கற்பூரம் கொஞ்சம், அதுக்கடுத்து கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் டப்பா 1, அப்புறம் மஞ்சள் நிற துணி 1. சரிங்களா? இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் டப்பா முழுவதுமாக நிரம்புமாறு கடுகினை நிரப்பிக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் துணியில் 3 ஏலக்காய், ஒரு லவங்கப்பட்டை, ஒரு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன மூட்டை போல் கட்டி வச்சுங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து அந்த கடுகு டப்பா உள்ள மறைச்சி வச்சிடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து வைத்துள்ள 5 ரூபாய் நாணயத்தையும் அந்த கடுகு டப்பாவில் மறைத்து வைத்து விடுங்கள். இந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் செய்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து 1 மாதமோ 2 மாதமோ கழித்து இந்த பரிகாரத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் நீரிலோ அல்லது யாருடைய கால்படாத இடத்துல கொட்டி விடுங்கள். சரிங்களா? இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி 5 ரூபாய் நாணயத்தை யாருக்காவது தர்மம் செய்து விடுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து மாதம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தாலே போதும், உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. சரிங்களா? இந்த பரிகாரம் செய்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டே வரலாம். இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் வந்து எப்படி பணம் வந்து சேருது மட்டும் பாருங்கள். அது என்ன தடை இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணக்காரராக ஆவீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நம்பிக்கையுள்ளவர்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் கண்டிப்பாக பெருகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி நீங்களும் சீக்கிரமாகவே பணக்காரர் ஆகிவிடுவீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.